புதியதொராவியும் புதியதொரு இதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. புதியதொராவியும் புதியதொரு இதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரீர் மானிடரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது பெந்தெகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகிறது. தாய் திருச்சபையோடு இணைந்து நாமும் இந்த ஆவியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இந்த விழாவில சிறப்பாக நம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். கொரோனா என்ற தொற்றினுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஆவியானவர் இறங்குகிற இந்த நாளில நமக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த தொற்று வியாதி இந்த மண்ணை விட்டு விலக வேண்டும் என்று ஜெபிப்போம். யாரெல்லாம் நம்மிடம் ஜெபவுதியை கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த கல்வாரி பள்ளியில நாம் உருக்கமாக மன்றாடுவோம். சிறப்பான விதத்தில் ஸ்டீஃபன் தேவ பிரபா இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்தை நினைத்து பார்த்து இந்த பள்ளியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நம்முடைய பங்கிலே இந்த தொற்று நோயிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உடல் நல சுகத்திற்காகவும் இந்த கல்வாரி பள்ளியை ஒப்புக் கொடுத்து நாம் அன்றாடுவோம். இந்த பரிசுத்தமான கல்வாரி பள்ளியை ஒரு பக்தி பள்ளியாக பயனுள்ள பள்ளியாக ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை பாவக்கரைகளை பலவீனங்களை எல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த நல்ல தேவனிடம் மனமாற மன்னிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியது என்று சொல்லுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையுமே மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களின் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திகிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட அந்த காலத்தில் நீ செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் திருக்குமாரனுமாகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைக்கு போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மொசொப்பத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளிலேயே கடவுளை மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே, நீ ஆண்டவரை போற்றிடு. பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உண்மையே நம்பியிருக்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. பல்லவி.
ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். பல்லவி. ஆண்டவரே, உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் கனிகள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 16 to 25 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரியச் செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 26 to 27, அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 12 to 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில்
நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்கள. இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம்முடைய தாய் திருச்சபையானது பெந்தகோஸ்தே பெருவிழாவை கொண்டாடுகிறது. பெந்தகோஸ்தே பெருவிழா என்று சொல்லும் பொழுது ஆவியானவருடைய வருகையானது அப்போஸ்தலர்கள் மேலும் அன்னை மரியாள் மேலும் இறங்கிய அந்த அனுபவத்தினுடைய கொண்டாட்டம் தான் இன்று. தொடக்க நூலில 2வது அதிகாரத்தில் மிக அருமையாக 2வது அதிகாரத்தில் அந்த 7வது வசனத்திலிருந்து பார்க்கின்றோம். ஆவியானவருடைய வல்லமையால் ஆவியை ஊற்றி மனிதனுடைய வாழ்க்கையை அவர் உருவாக்கினார். அந்த ஆவியினால் மனிதர்களை இதோ ஆவியினுடைய அந்த வல்லமையால் அவர்கள் உருவாக்கப்பட்டதை அந்த தொடக்கத்தில் நாம் பார்க்கிறோம். 2வது நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் எழுதிய திருமுகத்தில் 37வது அதிகாரத்தில் உலர்ந்து போன எலும்புகளுக்கு ஆவியை ஊற்றி அவர்களை மறு ஜனமாக ஆவிக்குரிய அந்த பிள்ளைகளாக உயிர்ப்பித்து அவர்களை ஒரு மிகப்பெரிய வர்க்கமாக்குகிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 104 மிக அருமையாக நமக்கு சொல்லப்படுகிறது. உமது ஆவியே மண்ணகத்திற்குடைய முகங்களை நீ திடப்படுத்துகிறீ, பரப்புகின்றீ. அதே எசேக்கியேல் எழுதிய திருமுகத்தில் அது 36வது அந்த அதிகாரத்தில் ஆவியினுடைய வல்லமையால் ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கையை இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிறார். இன்றிலிருந்து ஆவியினுடைய வல்லமையால் நீங்கள் என் மக்களாகவும் நான் உங்களுடைய கடவுளாகவும் இருப்பேன் என்ற அந்த ஆவிக்குரிய உடன்படிக்கையானது அங்கு ஏற்படுத்தப்படுகிறது. இவ்வாறு நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆவியின் வழியாக ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஊற்றி அவர்களோடு உடனிருந்தார் என்பதை நமக்கு எடுத்து வைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டிலும் சரி மிக அருமையாக பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அதாவது இன்று இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா என்பது எப்படி அந்த இஸ்ரேல் மக்களால் கொண்டாடப்பட்டது என்றால், பாஸ்கா விழாவிலிருந்து 50வது நாள் இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. இது இன்னொரு விழாவாக, அதாவது நன்றியின் விழாவாக, அவர்களுடைய நிலத்திலிருந்து விளைச்சலிலிருந்து வீட்டிலிருந்து கிடைக்கின்ற அந்த முதல் கனியை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து காணிக்கையாக கொடுத்து கொண்டாடக்கூடிய நன்றியின் விழா. அது மட்டுமல்ல, இந்த விழாவை இன்னும் சிறப்பிப்பதற்காக சீனாய் மலையில அந்த ஆண்டவர் மனிதர்களோடு ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கையின் விழாவாகவும் இதை கொண்டாடுகிறார்கள். இவ்வாறு இந்த விழாவானது அந்த 50வது நாளில சிறப்புற அந்த இஸ்ரேல் மக்களால் கொண்டாடப்பட்டு வந்து இருக்கின்றது. அது கொண்டாடி கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய வரலாற்று உண்மைகள். இன்றைய நாளில ஒரு புதிய பாஸ்கா, அதாவது இறைமகன் இயேசு வெற்றி பெற்று வெற்றி வீரராக இந்த மண்ணகத்திலிருந்து இந்த உயிர்த்தினுடைய அந்த வெற்றியை முன்னிட்டு, அப்போ அவர் வெற்றி பெற்று உயிர்த்தெழுந்த அந்த நாளிலிருந்து, அதுதான் புதிய பாஸ்கா. அந்த புதிய பாஸ்காவிலிருந்து 50வது நாள் இன்று ஆண்டவருடைய மிகப்பெரிய வல்லமையோடு பெந்தகோஸ்தே பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இங்கு ஒரு உடன்படிக்கையானது ஏற்படுத்தப்படுகிறது. அதாவது இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவில் தான்
கிறிஸ்தவம் தாய் திருச்சபையோடு இதோடு கத்தோலிக்க திருச்சபையாக இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த சபை, அந்த கிறிஸ்தவ சமூகமானது பிறப்பெடுக்கிறது. அதனால்தான் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்தே பெருவிழாவானது நம்முடைய தாய் திருச்சபையுடைய பிறந்த நாள். இந்த ஆவியாருடைய வல்லமையோடு இந்த திருச்சபையானது பிறப்பெடுக்கக்கூடிய அந்த வல்லமையை இன்று நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளில 3 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய ஆற்றல் பெற்றவர்களாம் எப்படி இருப்பார்கள்? 1 வீரம், இன்னொன்று விவேகம், 3வது விடுதலை. வீரமிக்கவர்களாக மாறக்கூடிய அந்த தன்மையைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த திருத்தூதர் பணியில அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஆண்டவர் சென்று விட்டார் என்ற அந்த அச்சத்தில், நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பத்தில், வெளியிலே சென்றால் இந்த மக்கள் நம்மளையும் அடித்து கொன்று விடுவார்களே, நம்முடைய வாழ்க்கை இப்போது இதோடு முடிந்து விட்டதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது, அன்னை மரியாள் அவர்களை தேற்றி அந்த அறைக்குள்ளே மூடி இருந்த அந்த அறைக்குள்ளே ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் தான் ஆவியாருடைய அந்த வல்லமையானது அவர்கள் மேல் இறங்குகிறது. இறங்கிய உடனே இவர்களிடம் இருந்த அந்த பலவீனம் எல்லாம் பறக்கிறது. கோழையான அந்த எண்ணங்கள் எல்லாம் வீரராக மாறுகிறார்கள். வெகுண்டெழுந்து வெளியிலே வருகிறார்கள். நாம் ஏன் அடங்கி கிடக்க வேண்டும்? நான் ஏன் கோழையாக குறுகி இருக்க வேண்டும்? வெளியிலே ஓடி வந்து போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த வீரத்தை பவுலடிகளார் மத்தியிலும் ராயப்பருடைய மத்தியிலும் இன்னும் அதிகமாக நாம் பார்க்கலாம். அந்த திருத்தூதர் பணியில 2-3-4 இடங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆவியாருடைய வல்லமை கொண்டு அவர்கள் பேச பேச அனைத்து மக்களும் அவரவருடைய பாஷையிலே கேட்டார்கள். ஆவியினுடைய வல்லமையோடு இவர்கள் தைரியமாக வெளியிலே சென்று போதிக்க ஆரம்பித்தார்கள் என்பதை நாம் மிக அருமையாக பார்க்கிறோம். ஆவியானவர் யாருடைய உள்ளங்களிலே அதாவது குடிகொள்கிறாரோ, வந்து இறங்குகிறாரோ, அவர்களுடைய அந்த உள்ளங்களில் இருக்கக்கூடிய கோழைத்தனமானது வெட்டி எறியப்படும். அவர்கள் சுறுசுறுப்பாக வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பார்கள். ஏன்? அன்னை மரியாளை பாருங்களேன். எப்போ வானதூதர் வந்து அன்னை மரியாளிடம், அன்னையே இதோ ஒரு ஆவி, அதாவது தூய ஆவியார் உன் மீது நிழலிடும், உன்னத ஆண்டவனுடைய அந்த ஒரு வல்லமையால் நீ ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்க போகிறாய் என்று சொல்லி அந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற உடனே அன்னை மரியாள் வெகுண்டெழுந்து ஓடுகிறாள் உதவி செய்வதற்காக. எங்கோ இருக்கிற அவருடைய சித்திக்கு எலிசபெத் அம்மாளுக்கு இங்கிருந்து ஓடி சென்று உதவி செய்வதற்காக அந்த சின்ன குழந்தை ஓடுவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் அந்த ஆவியானவருடைய வல்லமை. ஒவ்வொரு மனிதனுமே ஆவியானவருடைய அந்த வல்லமையை பெற்ற உடனே சுறுசுறுப்பாக இருப்பார்கள் என்பது இது அடையாளம். அதுதான் வீரம். 2வது விவேகம். உண்மையை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த ஆவியானவர் எது உண்மை எது பொய், எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த போலித்தனமான எண்ணங்களை விரட்டக்கூடிய உடைக்கக்கூடிய அந்த வல்லமையை நமக்கு கொடுப்பார். அதுதான் ஞானம். இந்த ஆவியினுடைய வல்லமையால் தான் நாம் அந்த ஞானத்தை பெற முடியும். அந்த விவேகத்தோடு நாம் வாழ முடியும். யோசேப்பினுடைய மிகப்பெரிய விவேகம். இந்த ஆண்டு யோசேப்பின் ஆண்டாக கொண்டாடுகிறோம். ஞானத்தின் கண்ணாடி, பொறுமையின் கண்ணாடியாக விவேகத்துடன் வாழ்ந்த அந்த யோசேப்பை போல நாமும் அந்த ஆவியானவரை பெறும் பொழுது விவேகத்தோடு வாழுவோம் என்பதில் எந்த ஒரு அச்சமும் கிடையாது. அந்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். 3வது விடுதலை. இந்த 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் அல்லவா? பவுலடிகளார் கலாத்தியர்கள் திருமுகத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார். 2, ஒன்று ஆவிக்குரிய வல்லமை, இன்னொன்று ஊனியலுக்குரிய வல்லமை. ஆவிக்குரிய அந்த கனிகளையும் வல்லமையையும் நீ பெற்றிருந்தால் ஊனியலுக்குரிய அந்த சாத்தானுக்குரிய செயல்களை நீ விட்டு எழுந்து நீ வெளியிலே வருவாய், விடுதலை பெறுவாய். அந்த ஊனியலுடைய பண்புகள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதிலிருந்து தான் நாம் விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலையை கொடுப்பவர் இந்த ஆவியானவர் தான். பரத்தமை, கட்சி மனப்பான்மை, பொறாமை, கோபம், களியாட்டம், இது பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஊனியலுடைய பண்புகள். இந்த உலகத்தில் இப்போ நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த அதாவது வேறுபட்ட தன்மையாக இருக்கட்டும், நம்மை பிரிக்கக்கூடிய அந்த பிளவுகளை உருவாக்கக்கூடிய கட்சி மனப்பான்மையாக இருக்கட்டும், போலித்தனமான எண்ணங்களாக இருக்கட்டும், களியாட்டமாக இருக்கட்டும்,
இந்த நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக நம்மை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரத்தமையாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இன்னும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் ஆவிக்குரிய பண்புகளை தமதாக்கிக் கொள்ள வேண்டும். அன்பு, மகிழ்ச்சி, இதுக்கு நமக்கு தேவை ஆவியினுடைய வல்லமை. நம் மீது ஆவியானவர் இறங்கும் பொழுது இதிலிருந்து நம்மை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய, விடுதலையை கொடுக்கக்கூடிய வல்லமையை நாம் பெறுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த தருணத்தில் இந்த ஆவியானவருடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த திருவிழாவில் ஆவியானவருக்காக நாம் தான் காத்திருக்க வேண்டும். ஆவியானவரை போய் காசு கொடுத்து அங்கேயோ இங்கேயோ நாம் வாங்க முடியாது. மாறாக நம்மை பக்குவப்படுத்துதலின் வழியாகத்தான் அந்த ஆவியானவருடைய அந்த வல்லமையை காத்திருத்தலின் வழியாக பெற முடியும். அன்னை மரியாளும் அப்போஸ்தலர்களும் தங்களையே பக்குவப்படுத்தி கொண்டு அந்த அறைக்குள் காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். ஜெபிப்போம், கூடி ஜெபித்து ஆவியினுடைய வல்லமைக்காக, இதோ ஆண்டவரே எங்கள் மீது இறங்கும், எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடும், எங்களுக்கு இந்த சூழலில் இதோ கொரோனா என்ற தொற்று நோயிலிருந்து விடுதலை அடைய, இந்த கொரோனாவுடைய அந்த பிடியிலிருந்து மக்கள் விடுதலை அடைந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆற்றலை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த கல்வாரி பள்ளியில நான் உருக்கமாக ஜெபிப்போம். இந்த ஆவியானவருடைய வருகையின் வழியாக திருச்சபையினுடைய இன்றைய இந்த பிறந்த நாளில அந்த விடுதலை நாளாக, இதோ தொற்றிலிருந்து நாம் அனைவரும் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக வாழ ஆண்டவருடைய ஆற்றல் நம்மோடு இருக்க நாம் ஜெபிப்போம். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை இந்த தருணத்தில் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களுடைய உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலி கருத்துக்களுக்காக மன்றாடும். இந்த பெந்தோகோஸ்த பெருவிழாவில் இந்த தாய் திருச்சபை வழிநடத்தக்கூடிய பாப்பரசர், நம்முடைய பேராயர், மற்ற ஆய பெருமக்கள், குருக்கள், கன்னியர்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஆவியனுடைய வல்லமை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். கொரோனா தொற்றிலே பிடிபட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த ஆவியானுடைய உடனிருப்பு அவர்களை விடுவிக்க வேண்டுமாய் மன்றாடும். எத்தனையோ பிள்ளைகள் நம்முடைய சொந்த பந்தங்களை பறிகொடுத்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த குடும்பங்களுக்கெல்லாம் அந்த ஆவியானவர் இறங்கி அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமாய் மன்றாடுவோம். நம்முடைய பங்கில எத்தனையோ பிள்ளைகள் இந்த கொரோனா தொற்றிலே பிடிபட்டு குடும்பத்திலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை பலப்படுத்தி பக்குவப்படுத்த வேண்டுமாய் ஜெபிப்போம். நம்மிடம் யாரெல்லாம் ஜெப உதவியை கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக இந்த தருணத்தில் மன்றாடும். அன்பு இயேசுவே, இதோ இந்த அற்புதமான தருணத்தில் நம்முடைய ஆவியினுடைய இந்த குடைகளுக்காகவும் கனிகளுக்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நாங்கள் விரும்பி வேண்டி கேட்டிருக்கக்கூடிய இந்த மண்டாட்டுகளை நீ எங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பதன் வழியாக எங்களை பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இக்கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியினுடைய மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீ பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உம் ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான அந்த மக்களாக நீர் எங்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்குகின்றீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகம் மனிதர் அனைவருமே அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றலும் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குடும்பமாக இணைந்து சொல்லுவதாவது: விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. பரிசுத்தமான நேரம். ஆவியாருடைய வல்லமை இறங்கி இதோ மனிதனால் உருவாக்கிய அந்த அப்பத்தை ரசத்தையும் அவருடைய உடலாக இரத்தமாக மாற்றுகிற அந்த தருணம். நாமும் கண்களை மூடி கைகளை கூப்பி அந்த அப்போஸ்தலர்களைப் போல அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு ஆவியினுடைய வருகைக்காக ஜெபிப்போம். வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய திராட்சரசம் நிறைந்த அந்த கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஒழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜான் சந்துனிசாமி, எல்லா திருநிலையினார் இறைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்றைய திருப்பலி கருத்துக்களுக்காகவும் எங்களிடம் ஜெப உதவியை கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனா தொற்றினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இந்த வேண்டுதலுக்காக இந்த பலி ஒப்புக்கொடுக்கிறோம். நீர்தாமே அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து விடுவித்தரணும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் என்ற சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தோர் புனித சவேரியார், சலேசியார், தோமையார், அந்தோனியார், அல்போன்சம்மா மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை கொண்டேப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம் அன்பு ஆண்டவர் ஆசையோடு கற்றுக்கொண்டு தந்த அற்புத ஜெபத்தை ஒரே குடும்பமாக கைகளை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். இந்நுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுக்கிறேன் என்று உங்களுடைய திரு தூதர்களுக்கெல்லாம் உடைந்தேன். இந்த அற்புதமான தருணத்தில் எங்களுடைய குற்றம் குறைகள், பாவக்கரைகள், பலவீனங்கள், எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த தீய எண்ணங்கள், போட்டி, பொறாமைகள், பகைமை உணர்வுகள், வெறுப்புத்தன்மைகள், வீராப்புகள், மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியாத மன அழுத்தங்கள், இதை அனைத்து நீதாமே மனம் வந்து மன்னித்து மறந்து நாங்கள் உம்மீதும் உடைய திரு அவை மீதும் உங்களுடைய நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சமாதானத்தையும் எங்கள் உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் அன்பு ஆண்டவர் கொண்டு வந்த அமைதியை இன்முகத்துடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாங்கள் உட்கொள்ளப் போகும் இத்திருவுடலும் ரத்தமும் எங்களுடைய நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தினால் எங்களுடைய உள்ளங்களையும் உடல்களையும் குணமாக்கும் மருந்தாகிட அருள். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்து போக்குகிற அற்புத ஆண்டவர்.
நம் மத்தியிலே நமக்காக வந்திருக்கிறார். அந்த ஆவியுடைய வல்லமை நமக்குள் ஊற்றக்கூடிய தெய்வம் இவர்தான். இந்த அன்பு ஆண்டவருடைய விருந்து அழைக்க பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுதப்பட நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. வானம் திறந்து வெண்புறப்போடு இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறப்போடு இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறப்போடு இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறப்போடு இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். நன்றியோடு மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்க இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள அந்த கொடை என்று வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. தூய ஆவியுடைய வல்லமை பெற்ற மக்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு